ஸ்திரீகள் சபையில பேசலாமா பேசக்கூடாதா? இப்படி ஒரு கேள்வியை ஒரு சகோதரர் நம்முடைய முன்னாடி வீடியோல ஒரு கமெண்டாக கேட்டிருந்தார். பைபிள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்திரீகள் சபையில பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னு கேட்டா, ஸ்திரீகள் சபையில பேசக்கூடாது அப்படின்னு பைபிள் நம்மளுக்கு தெளிவா சொல்லிடுச்சு. அப்ப அதை மீறிக்கிட்டு போய் நான் ஊழியம் தானே செய்றேன், நான் கர்த்தரை பத்தி தானே பேசுறேன், நான் பைபிளை பத்தி தானே பேசுறேன், அப்ப நான் பேசிக்கிறேன் அப்படின்னா, அதைத்தான் பைபிள் சொல்லியிருக்கு. ஸ்திரீகள் பேசக்கூடாதுன்னா உலகத்தை பத்தி பேசக்கூடாது, பைபிளை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லலை. ஸ்திரீகள் சபையில நின்று பிரசங்கம் பண்ணக்கூடாது. பிரசங்கம்னா எது? கிறிஸ்துவ பத்தியும் வேதத்தை பத்தி பேசுறது தான். ஏன் பேசக்கூடாது? பவுல் இந்த அட்வைஸை ஒரு ஒன்லைன்ல ஸ்திரீகள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருந்தா ஒருவேளை ஒரு உலக கதையை பத்தி சொல்றாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர் அதுக்கப்புறமும் ஏன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு லிஸ்டே கொடுக்கிறார். அது என்ன? ஆதாம் முதலில் உண்டாக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே உண்டாக்கப்பட்டாள். ஸ்திரீக்காக ஆதாம் உண்டாக்கப்படவில்லை, ஆதாமுக்காக தான் ஸ்திரீ உண்டாக்கப்பட்டாள். ஆதாம் முதலில் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே முதலில் வஞ்சிக்கப்பட்டாள். அதனால ஸ்திரீ சபையில போதிக்கிறது அவமானமா இருக்கும், பாவமா இருக்கும்னு சொல்லி பவுல் எழுதுறார். ஓகே, அப்ப ஸ்திரீகள் என்ன செய்யலாம், எங்க பேசலாம்? ஸ்திரீகள் பேசவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்திரீகள் பேசலாம். ஸ்திரீகள் பைபிளில் பேசலையா? நிறைய இடத்துல பேசியிருக்கிறாங்க. அப்போ அது எப்படி பேசியிருக்கிறாங்க, என்ன பேசியிருக்கிறாங்க, எந்த சூழலில் பேசியிருக்கிறாங்கன்னு நம்ம கொஞ்சம் பகுத்து பார்த்துட்டா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அழகான ஒரு சத்தியம் புரிஞ்சிடும். என்ன? ஸ்திரீகள் வெறும் பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வளர்ந்த ஸ்திரீ, ஆவியில் வளர்ந்த ஸ்திரீ, வேதத்தை தெரிஞ்ச ஸ்திரீ, அனுபவம் உள்ள ஸ்திரீ, ஸ்திரீகள் நடுவில் எழுந்து பேசலாம். அந்த இடத்துல ஒரு ஆண்மகன், கிறிஸ்துவை பற்றி தெரிந்த ஒரு சகோதரன், சாட்சி உள்ள சகோதரன் இருந்தார் அப்படின்னா, அந்த சகோதரன் இருக்கும்போது இந்த ஸ்திரீ பேசக்கூடாது. ஒருவேளை அந்த சகோதரன் சிறு பிள்ளையாக ஒரு சின்ன வாலிபனாக இருந்தால், அப்போது அந்த பையனை உட்கார வச்சுட்டு இந்த சகோதரி பேசுறதுல தவறில்லை, பேசும்போதும் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா தலையை முக்காடிட்டு இருக்கணும் அப்படின்னு தான் வேதம் நம்மளுக்கு சொல்லுது. ஓகே, ஒரு இடத்துல சகோதரர்களும் இருக்கிறாங்க, சகோதரிகளும் இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஸ்திரீகள் எழுந்து பேசலாமான்னு கேட்டிங்கன்னா அது அயோக்கியமாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே பேசுகிறவங்க அவங்களுடைய மூமெண்ட்டு, அவங்களுடைய அவுட்ஃபிட்டிங்கு, இது எல்லாத்தையும் மக்கள் என்ன செய்வாங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ ஸ்திரீ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஸ்டேஜில் வரும்போது அவங்கள மக்கள் எப்படி தான் பார்ப்பாங்கன்னா ஒரு கவர்ச்சி பொருளாக தான் பார்ப்பாங்க. அப்போது சத்தியத்தின் மேலே இருக்கக்கூடிய